செல்வ வளம் பெருகணும்னா நிறைய சூட்சமங்களை கையில் எடுக்கணும் இல்லையா? அந்த வகையில் சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுகளுக்கு வருவாங்க. நிறைய பார்ப்போம். டிவி பார்க்கறதுக்கு வருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வருவாங்க. எதுக்கும் ஏதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு சப்ஜெக்டே இல்லைங்க. சுமங்கலி பெண்கள்னு வீடுகளுக்கு வந்துட்டாங்கன்னாவே சரி, கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் திருட்டு பசங்களும் நிறையா வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நீங்கள் சொன்னீங்களேங்கிறத நான் செஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா முதல்ல தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அப்போவே மகாலட்சுமி சாந்தம் அடைஞ்சிடும். மனசுக்குள்ளார மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அப்பா பரவாயில்லப்பா மனசு நிம்மதியாகிடுச்சு அப்படின்னா மகாலட்சுமி தானாகவே அங்கே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். இந்தாங்கம்மா மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மகாலட்சுமி அங்கேயே நின்றும். தண்ணின்னு நினச்சி சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. தண்ணிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு உயிராற்றலை உருவாக்கக்கூடியது தண்ணி. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம் தான் சொல்கிறாங்க. நம்ம உடம்புல 75% தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது தண்ணீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சமம். அந்த தண்ணீரை வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு, ஆண்கள் வந்தால் கொடுக்கூடாதுன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம், தப்பு இல்லை. பெண்கள் தான் மகாலட்சுமியுடைய அம்சமாக எல்லா புராணங்களும் குறிப்பிடுது. அப்படிங்கும்பொழுது வரக்கூடிய பெண்களுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து, வாய்ப்பு இருந்தால் ஒரு வளையல் கொடுக்கறது, அல்லது ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொடுக்கறது, மஞ்சள் கிழங்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி பெண் ரூபமாகத்தான் வருவார்கள் அப்படிம்பாங்க. ஆமாம், கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா வயிறார சாப்பாடு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தண்ணியாவது கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. மகாலட்சுமி வந்துட்டாவே செல்வ வளம் தானாக பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிம்பிளான விஷயம் தானே, செஞ்சு பார்க்கலாமே. செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. ஒருத்தர் தாகம் தீர்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மகாலட்சுமி வருவாள்.